நம்முடைய சூழ்நிலை மாறும் பொழுது, கஷ்டங்கள் வரும் பொழுது, நெருக்கடிகள் வரும் பொழுது, இல்லென்றால் ஒரு வியாதியின் மத்தியில் நாம் கடந்து செல்லும் பொழுது, இந்த வியாதியினால நான் மரித்து விடுவேனோ, இந்த பிரச்சனைகளினால இனி என்னால் எழும்ப முடியாதோ, நான் கஷ்டப்பட்டு விடுவேனோ, இப்படியாக இன்றைக்கு அநேகர் கலங்கி கொண்டு இருக்கலாம். இதே போல ஒரு சூழ்நிலையில தான் தாவீதும் கலங்கி கொண்டு இருந்தான். அவனுடைய வாழ்க்கையில பிரச்சனைகள் அவனை பின்தொடர்கிறது. சவுல் அவனை பின்தொடர்கிறான். மரணத்துக்கும் அவனுக்கும் சில அடிகள் தான். எதிரிகள் அவனை பின்தொடர்கிறார்கள். தன் சொந்த மகனால விரட்டி அடிக்கப்படுகிறான். அவனுடைய வாழ்க்கையில அநேக நேரங்களில அவன் கலங்கி இருக்கிறான். இனி என்னுடைய வாழ்க்கை இவ்வளவுதானோ, நான் மரித்து விடுவேனோ, இனி நான் எழும்ப முடியாதோ, இப்படியாக அநேக நேரங்களில் அவன் கலங்கி இருக்கிறான். ஆனால் அவனுடைய வெற்றியின் ரகசியம் என்ன தெரியுமா? அவன் சொல்லுகிறான், என் கால் சறுக்குகிறது என்று நான் சொல்லும் பொழுது, கர்த்தாவே உமது கிருபை என்னை தாங்குகிறது. அவன் என்ன சொல்லுகிறான்? என்னுடைய பிரச்சனைகளை நான் வெளியில யார்கிட்டையும் சொல்ல மாட்டேன். என்ன சொல்லுகிறான்? கர்த்தரிடத்துல, கர்த்தாவே என் கால் சறுக்குகிறது, எனக்கு பிரச்சனைகள் இருக்கிறது, நெருக்கடிகள் இருக்கிறது என்று நான் சொல்லும் பொழுது அவருடைய கிருபை என்னை தாங்கி 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 வழி நடத்தினது என்று அவன் சொல்வதை வேதத்தில் பார்க்கலாம். இன்றைக்கும் இதை கேட்டுக்கொண்டிருக்கிற உங்களுடைய வாழ்க்கையில கூட அநேக பிரச்சனைகளின் மத்தியில் இனி இந்த பிரச்சனை என்னை மூழ்கடித்து விடுமோ என்று சொல்லி நீங்க கலங்கி கொண்டிருக்கலாம். இந்த உறவு முறிந்து போனது, அவ்வளவுதான், என்னுடைய வாழ்க்கை சமாதானம் இல்லாமல் முடிந்து விடுமோ என்று நீங்க கலங்கி கொண்டிருக்கலாம். பொருளாதார ரீதியாக நீங்க கலங்கி கொண்டிருக்கலாம். இந்த வியாதி என்னை பிடித்து கொண்டது, இந்த வியாதி என்னை அழித்து விடுமோ என்று சொல்லி நீங்க கலங்கி கொண்டிருக்கலாம். இன்னைக்கு நீங்க செய்ய வேண்டியது ஒன்னே ஒண்ணுதான். தாவீது என்ன சொன்னான் தெரியுமா? கர்த்தாவே என் கால் சறுக்குகிறது என்று அவன் ஜெபித்தான். அதே போல நீங்களும் ஜெபித்தீர்கள் என்றால், கர்த்தரிடத்தில், இயேசுவின் இடத்துல உங்களுடைய பிரச்சனைகளை நீங்கள் வைப்பீர்கள் என்றால், அவருடைய கிருபை உங்களை தாங்கி 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 வழி நடத்தும். தாவீதை முதிர் வயது வரையிலும் ராஜாவாக வைத்து அவன் சமாதானத்தோடு மரித்தான். காரணம் அவருடைய கிருபை. இன்றைக்கும் உங்களுக்கும் அதே கிருபை உங்களை தாங்கி உங்களை வழி நடத்தி காலம் முழுவதும் உங்களை ஆசீர்வதிக்கும். காட் பிளஸ்.